அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் மூன்றே விஷயம் டப்புன்னு பிரிச்சிடலாம். முதல் சம்பவம், இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தை நீங்கள் 100% உறுதி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. குறித்து வைத்து கொள்ளுங்கள் அந்த நாட்களையும். அது ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை. நீங்கள் ஜனவரியில் அந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். அதை நோக்கி தான் செல்லப்போகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கான சாராம்சம் எல்லாமே அதுக்கான அறிகுறியெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு. அடுத்த சம்பவம் என்னென்னா, யுஏஇ சவுதி அரேபியா இவங்க நல்லா தான் இருந்தாங்க. பட்டு வெடிக்கிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் ஒரு சில நாடுகள்லாம் தலையிட்டிருக்காங்க. அங்கே ஒரு பிரச்சனை. அப்புறம் சீனா தைவானுடைய விவகாரம். இன்று பங்களாதேஷ் கிட்டத்தட்ட, ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா, நாங்கள் ஏதோ தெரியாதனமாக செய்தி விட்டோம், வாருங்கள் ஐயா பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்ற மாதிரி திடீர்னு ஒரு அழைப்பு எடுத்திருக்காங்க. சரி, இருந்தாலும் உங்களை நம்ப முடியாது இல்லையா? அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, குறிப்பாக நாங்கள் உக்ரைனை பொழக்க போகிறோன்ட்டாங்க. விரவு பொழக்கிற மாதிரி பொழக்க வேண்டியதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய சமயத்திலலாம் சொல்லுவாங்களே, டே இவனை வகுந்துருமன்றாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி குறிப்பாக ரஷ்யா தரப்பில் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இன்றைக்கி நிறைய உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஜெலன்ஸ்கிக்கு. எப்படி நீங்கள் புடினோட வீட்டின் மீது தாக்கல் நடத்தலான்ற மாதிரி. ஸோ பல எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறது உக்ரைன். அதனால் என்ன நடக்க போகிறது, அணுவாயுதத்தெல்லாம் தொடச்சி வச்சுருக்காங்கன்ற செய்தியெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லாம் போக வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக பெருசாக வெளுக்க போகிறாங்கன்னு தான் தெரியுது. என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ சம்பவத்துக்கு போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக செக்யூராக பொறுப்பாக கொண்டாடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன, இந்த வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் நெகட்டிவாக நினச்சோமோ அதெல்லாம் நம்ம என்னவா பாசிட்டிவாக மாற்றணுன்ற எண்ணத்தை மட்டும் தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். ஸோ என்னெல்லாம் அடுத்து நம்ம சத்தியபிரமாணம் எடுக்க போகிறோம் அப்படின்றதுலையும் முடிவெடுத்து அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியது சாலச்சிறந்தது இல்லையா? ஆனால் அந்த பயணம் நெடுநாட்களில் இருக்கணும். சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்க இந்த தேர்கடையில் கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு ஒரு பலூனு காட்டும். அதுக்கப்புறம் இல்லைம்மா அதை விட இன்னொரு பொம்மை சூப்பராக இருந்தால் அதுக்குள்ளே அந்த எண்ணம் மாதிரி வேறு பொம்மைக்கு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எடுக்கிற அந்த முடிவானது எந்த சூழ்நிலையிலும் எப்பயுமே சோர்ந்து போகாமல் ரொம்ப ஒரு நெடிய பயணமாக நம்மளுடைய இலக்குகளை அடையிற வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியே தீரணுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம வரவழைப்போம். அதுதான் இந்த நியூ இயரோட மிக சிறந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போகலான்ற மாதிரி முடிவு எடுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும், ஒவ்வொரு முடிவுகள் இருக்கும். அதனால் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு சீனாவும் இந்தியாவும் கொஞ்சம் நல்லா தானே இருந்தது. இன்றைக்கி சல்மான் கான் அவருடைய படம் ஒன்றுங்க, பேட்டில் ஆஃப் கல்வான் அப்படின்னு சொல்லிட்டு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசர் ரிலீஸில் இந்த கல்வான் தாக்குதலை மையப்படுத்தி தான் இருந்தது. ஏன்னா அந்த டீசர் எல்லாமே அப்படி தான் தெரிஞ்சது. இது சீனா தரப்பில் உற்று நோக்கி கொஞ்சம் நம்ம டெரிட்டரியை பாதிக்கிற அளவுக்கான இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. உடனே இந்தியா அது டெரிட்டோரியல் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கோ நம்ம உறவுகளை அஃபெக்ட் ஆகிற அளவுக்குலாம் இல்லைன்னு இருக்காங்க. இருந்தாலுமே சீனா கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ஒரு வார்த்தையை திடீர்னு சொல்லியிருக்காங்க. இன்று கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறோம் வேர்ல்டு லெவலில் டெல்லியில். அதற்கு சீனாவுக்கு அழைப்பு எடுத்திருக்கோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் சீனாவும் கலந்துக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது இல்லாமல் நமக்கும் சீனாவுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு சில உரசல்கள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் பழையபடி இல்லை. இப்போ கொஞ்சம் புதுசாக நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ சல்மான் கான் அவருடைய படம் பேட்டில் ஆஃப் கல்வான் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் பெரிய ஒரு விவாத பொருளை கிளப்பியிருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். சரி, அந்த தகவலோடு சீனாக்காரங்க விட்டாங்கன்னா அவங்க நியூ இயருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க, நாங்கள் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு சும்மா இருந்த தைவானை இப்போ சொரிஞ்சு விட்டுருக்குறாங்க. இப்படி தைவானு குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இது சென்ட்ரலில் தைவான், ஜோன் 1 2 3 4 5 இருக்குல்ல, இது எல்லாமே சுற்றியும் லைவ் ட்ரில் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ பதியும் வெளியிட்டிருந்தாங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்த பயிற்சிகளும் மேற்கொண்டாங்க. அப்போ தைவான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, சுமார் 130 சைனீஸினுடைய மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட், 14 நேவல் வெசல்ஸு, 8 கோஸ்ட்கார்டு வெசல்ஸு எல்லாமே எங்களுடைய அதாவது 90லேருந்து 130 நாட்டிகள் பக்கத்தில்
பெரிய அளவுக்கு எங்கள் பக்கத்துலேயே நெருங்கியிருக்காங்க. 90 கூட இல்லை, 24 நாட்டிகள் மைல் பக்கத்துலேயே வந்து பெரிய அளவுக்கு எங்களை தொந்தரவு செய்திருக்காங்கன்றாங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் தைவான் என்ன பண்ணுறாங்க, வார்னிங்கே கொடுக்குறாங்க. கடல் பகுதியில் ஓவர் சீனா அந்த ஏரியா பக்கம் வராதிங்க ஓவர்னு வார்னிங் கொடுத்தா கூட சீனா வந்து தைவானை மதிக்கவே இல்லை. பெரிய அளவுக்கான ஒரு லைவ் ட்ரில் எக்ஸசைஸாக பார்க்க முடியுது. இந்த லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் எதற்காகனா, சமீபத்தில் தைவானுக்கு அதிகமான ஆயுதங்கள் அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்தாங்கல்ல, அதற்காக தான் இருக்கும். இல்லை வருஷ எண்டில் கொஞ்சம் பரபரப்பு கிளப்பணும்ல, திடீர்னு நாளைக்கு வேறு புது வருஷம் வரப்போகுது, அதனால் ஏதாவது ஒரு பரபரப்பு பண்ணி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அங்கேயும் நம்ம பார்க்கலாம் நம்ம. பட் தைவான் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அவங்க முகம்லாம் அப்படியே சிவந்து போய், கண்கள்லாம் என்ன அப்படி சிவந்து போய் உருட்டிகிட்டு இருக்காங்க தைவான் தரப்பில். சீனா என்னலே இப்படி பண்ணிட்டலே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி தைவானுடைய பகுதியில் கூட M1A2Tன்னு சொல்லிட்டு ஹேப்ரகாம் டேங்க்கு முறையாக வீதியில் உலா வந்ததை பார்க்க முடியுது. தைவானும் பெரிய லாங் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அவங்க சீரியஸாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் விளையாட்டு செய்திகளாக கருதி கொஞ்சம் ப்ளீஸ் ஒதுங்க, அப்படி ஓரமாக போங்கன்ற செய்தியோடு அடுத்து நம்ம மிக முக்கிய செய்தியை பார்த்துக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்களும் ட்ரம்ப்போட மீட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 விஷயங்களை உறுதி பண்ணிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில். ஒன்று, ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கான முழு ஒப்புதல் ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாங்க. 2வது, சோமாலியா லேண்டுக்கான முழு விவகாரத்துலேயும் களத்தில் இறங்குறாங்க. 3வது விவகாரம், காசா விவகாரத்தில் நாங்கள் இஸ்ரேல் எடுக்கிற முடிவுக்கு முழு சம்மதம், இல்லையென்றால் அங்கே ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும். அப்போ ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை. அப்போ ஃபேஸ் 2 வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் நம்ம இந்த விவகாரத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏன் கூடிய விரைவில் நீங்கள் ஈரானுக்குள்ளே பெருசாக ஒரு தாக்கத்தை எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஈரான் மீது தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற பதற்றத்தின் அடிப்படையில் தான் டாலருக்கு இணையான மதிப்பு வந்து அங்கே ஈரானோட மதிப்பு வந்து பெருசாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த கொலாப்ஸ் ஆகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. நிறைய கடைகள்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பாதி மக்கள் கால்வாசிக்கு மேலே ரேசா பலாவிக்கு ஆதரவாக ஒரு சில முழக்கங்களும் பார்க்க முடிஞ்சது, வீடியோ பதிவுகளும் வருது. போராட்டம் தற்போது நிலைமையில் எங்கே இருக்குன்னா, அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே, இது எல்லாமே ஈரானில் நடந்த போராட்டங்களாக பார்க்க முடிகிறது. எல்லாமே ஆளுகின்ற அரசாங்கம், குறிப்பாக அவங்களுடைய போராட்டம் என்ன மாதிரி தாக்கம் இருக்குன்னா, ஆளுகின்ற அரசாங்கம் பெரிய அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறது. ஊழல் செய்தின் அடிப்படையில் தான் இவ்வளோ வளங்கள் இருந்தும் எங்களால் பெரிய அளவுக்கு இருக்க முடியல அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட் அமைப்பெல்லாம், குறிப்பாக யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டெல்லாம் உள்ள களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்லாம் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பேன், எல்லாத்துலேயும் ஊழல் பரவி இருக்கிறது, இது இதோடு நம்ம நிறுத்தணும், இல்லைனா நமக்கு எதிராக மாறிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈரானுக்கு புதிய தலைவலி ஆரம்பித்து விட்டது. இது வந்து சைடில் ஒரு கேம் மாதிரி, அதாவது இஸ்ரேலினுடைய ஒரு கேம் பிளானாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த போராட்டத்தை ஒரு 2-3 நாளுக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஈரான் தப்பிச்சிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா உடனே இஸ்ரேல் வந்து தாக்குதலுக்கான பதற்றத்தை இன்னும் அதிகம் பண்ணுவாங்க. முன்பு இருந்ததை விட இன்னும் அதிகம் பண்ண என்ன ஆகுன்னா, இன்னும் நெருக்கடிகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டார்ல, நாங்கள் ஈரானுடைய டோரை மறுபடியும் தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, அவங்க மறுபடியும் எங்ககிட்ட அமைதிக்கான ஒப்பந்தத்தில், அதாவது அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உறுதி பண்ணால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நான் பேச்சுவார்த்தைக்கு எப்போவுமே அழைச்சிட்டு தான் இருக்கிறேன், இல்லை வரல அப்படின்னா முடிவுகள் அங்கே கையில் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு கடுமையாக உதவிகள் செய்ய போகிறோம், அடிக்க போகிறோம் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஈரானுடைய பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய செக்யூரிட்டி கேரண்டிக்காக நான் மற்ற நாடுகளுக்கு போயிட்டு கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது, மற்றவங்கக்கிட்ட கேட்டு வந்து உறுதியளிக்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கோம், யாருடைய மிரட்டலுக்கும் நாங்கள் அடிப்பணிக்கணும்னு அவசியமும் இல்லைன்றாங்க. சமீப காலமாக ஈரானுடைய மிசைல் டெஸ்டிங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டு முன்பு இருந்ததை விட ரொம்ப ஸ்பீடப் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக ஸ்பீடப் பண்ணுறாங்க. இப்போ இஸ்ரேலு கூட இந்த லேசர் பீம் வந்ததில்ல, ஐரன் பீமுக்கு அப்புறம் இந்த லேசர் பீம் வந்ததுக்கப்புறம் தான் இஸ்ரேல் அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜனவரிக்குள்ளேயே பெருசாக எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதை நோக்கிய பயணங்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ ஈரான் கொஞ்சம் இப்போதைய நிலைமைக்கு போராட்டம் பெருசாக இல்லை, ஆனால் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா தப்பிக்கிறாங்க, இல்லைன்னா அது மறுபடியும் ரொம்ப நாள் அப்படியே இழுத்துட்டு போகும். அது ரேசா பலாவி அவர்கள் நோகாமல் வந்து ஆட்சி பிடிப்பதற்கான வேலையும் பின்புலத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் ஒட்டுமொத்தமாக ஒரு 91 ட்ரோன் மேலே அங்கே ரஷ்யானுடைய பிரசிடென்ட் புடின் அவர்களோட ரெசிடென்ஸ் வீட்டின் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதை எல்லாமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க. அவர் ட்ரம்ப் தரப்புலையும் வந்து கண்டனம் தெரிவித்துட்டார். புடின் அவர் என்கிட்ட பேசினார், கடுமையான கண்டனம்னாங்க. ஈரானுடைய அமைச்சகம் சார்பாகவும் பேசினாங்க. இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு 15 நாடுகளுக்கு மேலே புடின் அவர்களுடைய ரெசிடென்ஸ் மீது தாக்கல் நடத்தினதுனால கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. அதுவும் அமெரிக்கா இன்னும் டென்ஷனாக இருக்கிறாங்க. இது பேச்சுவார்த்தையெல்லாம் தாண்டி இந்த பேச்சுவார்த்தை நிகழ்ந்து விடக்கூடாது என்றதில் முழு செயல்பாட்டில் இருக்கிறாங்க உக்ரைன். அதுக்கான வெளிப்பாடு தான். ஆனால் இவங்க ஊர் முழுக்க பேசுவாங்க. இப்போ கூட ஜஸ்ட் நான் அந்த வீடியோ எடுக்க வரும்போது கூட ஒரு 100லேருந்து ஒரு 150 ட்ரோன் பக்கம் மாஸ்கோவை நோக்கி போயிட்டு தான் இருக்குது, அது தாக்கல் நடத்துறதுக்காக. அதனால் இன்றைக்கி ரஷ்யாவுடைய ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான், நாங்கள் அணு ஆயுதத்தை தொடச்சி வைக்கிறாங்க, ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைனாங்க. பட் நான் இதையும் தைவான் விவகாரத்தை அறிஞ்சு தான் ஹேண்டில் பண்ணுறேன் நான். உடனே இதற்காக அணு ஆயுதத்தை வந்து தொடச்சி வச்சு போட்டுருவாங்களான்னு போட மாட்டாங்க. பட் கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணியே தீருவோன்ட்டாங்க. அதாவது ரஷ்யா தரப்பில் கண்டிப்பாக இதுக்கு வந்து வித்தவுட் ஆன்சர் இருந்தால் அது எங்களுக்கு அவமானம்ன்ட்டாங்க. நாங்கள் இதை அடிக்கிற அடியில் அதனால் பிச்சுட்டு போகணுன்ற அளவுக்கு அவங்க டைலாக் தெரியுது. ஏன்னா அந்த கண்ணில் அந்த வெறி தெரிஞ்சுது. பெரிய அளவு தாக்குதல். இப்போ ஓடி வந்து உக்ரைன் தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஆதாரம் கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதாரம்லாம் கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கிறது, 91 ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்கோம், அது பொது வெளியில் நல்லாவே தெரியுது, அப்புறம் என்ன உங்கள்கிட்ட பெருசாக ஆதாரம் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் நியூ இயருக்கு அந்த நியூ இயர் வாழ்த்துக்கான செய்தி கூடிய விரைவில் நீங்கள் உக்ரைன் பக்கம் எதிர்பார்க்கலாம். பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்க. அதுவுமே அடுத்த ஒரு 48 நேரத்தில் பெரிய சம்பவம் நிகழப்போகிறதுன்னு சொல்லலாம். நம்ம இருந்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போலனுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அமெரிக்கா வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்களாம், வருகின்ற வாரங்களில் நாங்கள் உக்ரைனை பெரிய அளவுக்கு பாதுகாக்க போகிறோம், நாங்கள் வேணால் வீரர்கள் அனுப்புகிறோன்னு கூட தயாராகிட்டாங்களாம். அந்த டெரிட்டோரியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைனை பார்த்து முடிவெடுக்க வேண்டியதுதான், ரஷ்யாவாக பார்த்து அவங்க வீட்டுக்குள்ளாம் கொடுக்க முடியாது, அதனால் நாங்கள் எடுக்கிற முடிவு தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக லாட்வியா என்ன பண்ணிட்டாங்க, 250 கிலோமீட்டருக்கு மேலே ஃபென்சிங் மாதிரி போட்டாங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் மாதிரி போட்டு எந்த ஒரு ரஷ்ய நபர்களும் உள்ளே வர முடியாத அளவுக்கு, ரஷ்யாவுடைய காற்று கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு வந்து போட்டிருக்காங்க. 2026 ஒரு பாதிக்குள்ளே முடிக்கலான்னு பிளானு. ஏற்கனவே லாட்வியான்ற மாதிரிங்க, அப்புறம் லிதுவேனியா ஒரு 145 கிலோமீட்டருக்கு மேலே தன் எல்லை பகுதியில் பார்டர் வந்து அமைத்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஸோ ரஷ்யாவுடைய எல்லை பகுதி முழுவதும் ஆல்மோஸ்ட் ஒரு பறந்து விரிந்த ஒரு பேரிகேடு மாதிரி போட்டு எல்லாமே இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலை நாங்கள் விடமாட்டோன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சம்பவங்கள்ங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு பரபரப்பு என்னென்னா, ஆர்கே சேனலில் தெளிவாக போட்டிருந்தேன், யுஏஇ ஆயுதங்கள் வந்து ஏமனுக்குள்ளே இறங்குது. அந்த முக்காலான்ற ஒரு போர்ட்டுன்னு இருக்குது, அந்த போர்ட்டில் வந்து இறங்கி ஒரு 20க்கு மேலே ட்ரக்கு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த ட்ரக்கு இருக்கிற இடத்துல அடிச்சிட்டாங்க. யார்? சவுதி அரேபியா. அடித்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்காக தான், இது வந்து எமினிக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்களாக, எங்களை பிடிக்காத எதிரிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்களாக நினச்சி எங்கள் ரெட்லைனை தாண்டிட்டிங்கன்னு நினச்சி தாக்கல் நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்தாங்க அப்போ சவுதி அரேபியா. அடுத்த 24 மணி நேரத்தில் அங்கே யுஏஇ வந்து ஆயுதங்கள் கொள்முதல் பண்ணுறதோ இல்லை யுஏஇ சார்ந்த மிலிட்ரி பேஸோ இல்லை மிலிட்ரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அடிக்க போகிறோம், முடிச்சுடுவோம், கதையை வகுந்துருவேன் அப்படின்னு யாத்திரப்போ சொல்கிறாங்க, சவுதி அரேபியாட்ட சொல்கிறாங்க. அப்போ யுஏஇ ஓடி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ நண்பா, என்ன நண்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நாங்கள் 2015 போட்ட அக்ரிமெண்ட் படி தான் நண்பா நாங்கள் செயல்பட்டுருக்கோம், எதுவுமே மாறலையே, நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட் படி யாரும் எந்த எதிரிகள்கிட்டையும் உங்களை அச்சுறுத்துகிற மாதிரி யாருக்கும் போகலையே, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நண்பரே, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல.
சரி, யுஏயில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 4 அங்கே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களில் 4 பேருமே ஒன்றா முடிவு எடுத்தால் தான் யுஏஇ ஆயுதங்கள் சேல்ஸ் எல்லாமே நிறுத்த முடியும். ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னார், ஆயுதங்கள் சேல்ஸை நிறுத்தணுன்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஏன் நிறுத்தணும் அப்படின்னு நம்ம ஹோல்டு பண்ணதாக கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அந்த பிரச்சனை இன்னும் ஹோல்டு தான் இருக்குது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் உடனடியாக சவுதி அரேபியா கிட்டேயும் இந்த பக்கம் பேசினாங்களாம். என்னப்பா நம்மளுக்குள்ள பிரச்சனை வந்தால் அப்புறம் எப்படி தீர்த்துக்கிறது, ஏன் எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ கூட இப்போ லாஸ்ட்டாக நான் வரதுக்கு முன்பு கூட சவுதி அரேபியா என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து எங்களுடைய நேஷ்னல் செக்யூரிட்டியை மீறுற மாதிரி எங்களுடைய பர்சனல், அதாவது எங்களுக்கான செக்யூரிட்டி மீறுற மாதிரி இருந்தது அப்படின்னா இது எங்களுடைய ரெட்லைனை தொடர்ந்து தாண்டுற மாதிரி தான் இருக்குது. இனி ஃபாரின் மிலிட்ரி சப்போர்ட்டை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உடனடியாக யுஏஇயுடைய ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும், வெளியேற வேண்டும்னு மறுபடியும் தெளிவாகிறாங்க சவுதி அரேபியா. அதனால் இன்னும் அந்த பிரச்சனை வந்து ஓஞ்ச மாதிரி தெரியல. அவங்க 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க. அந்த 24 மணி நேரம் கெடுவுக்கு அப்புறம் தான் என்ன நிகழப்போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் பெருசாக எஸ்கலேட் ஆகுமா அப்படின்னா யுஏஇ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சவுதி அரேபியா கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரியும் நண்பர் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்ற மாதிரியும் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே என்ன பேசுகிற பார்க்குறியா அப்படின்னு மிரட்டியிருந்தாங்கன்னா விஷயம் வந்து எஸ்கலேட் ஆகும். ஆனால் இவங்களுக்கு யுஏஇக்கோ இந்த பக்கம் ஏமனுக்கோ ஒரு விஷயம் தெரில. சவுதி அரேபியா லைட்டாக அப்படி சீண்டிட்டிங்கன்னா போதும் அணுகுண்டு பாய்ஸ் ஓடி வந்துடுவாங்க. யார் அக்கல் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறாங்கல்ல இவங்க. ஏன்னா நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இனி யுஏஇ சவுதி அரேபியா யாருன்னா அப்படி உரசனின்னா கூட அவ்வளோதான், அக்குள்ள அணுகுண்டு பாய்ஸ் ஓடி போய்டு, ஏய் யார்ரா எங்கள் ஆள் மேலே கை வச்சுங்க, யார்ரா அப்படின்னு அந்த அணுகுண்டு வாயில் கடிச்சிட்டு சுற்றுவாங்க. அப்படி போட்டுட்டுமான்னு சுற்றி அலைவாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே நிகழக்கூடிய சம்பவங்கள்ங்க. ஃபைனலாக இந்த வீடியோட இறுதி பதிவு பார்க்க போகிறதுக்கு முன்பு சிரியானுடைய பிரசிடென்ட் அகமது அல் சஹாரா அவர்கள் புதிய நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார். புதிய நாணயம் எல்லாம் கலர்ஃபுல்லாக சும்மா ஜிகுன்னு இருக்குது, நல்லா இருக்குல்ல, பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், பச்சை கலர், நல்லா அருமையாக வெளியிட்டிருக்காங்க. 10 500 வரைக்குமே வெளியிட்டிருக்காங்க. இது நமக்கான ஒரு நம்பிக்கை. புதிய நாணயம், புதிய ஒரு உலகை படைப்போம்ன்ற மாதிரி பெரிய அளவுக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஐயா, நீங்கள் என்ன நம்பிக்கை தெரிவித்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களை போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. நான் வந்து இது வெளிப்படையாகவே சொல்கிறேன், மறுவைத்த நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணுற தகவலாகவும் சொல்கிறேன். அல் சஹாரா அவர்களை தான் சொல்கிறேன் நான். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் எதிர்பார்த்தது ஆசாத் அரசாங்கம் போயிட்டு அல்-கொய்தானுடைய பழைய கால தலைவரான இவர் வந்தால் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ துருக்கியினுடைய தலையீடுனால முழுக்க துருக்கியினுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது. அது இஸ்ரேல் விரும்பலை. சமீப காலமாக சிரியாவுக்குள் நடக்கிற அத்தனைக்கும் காரணம் என்னென்னா, இப்போ அலவைட்டிஸ் மக்களோட போராட்டம், அப்புறம் சிரியா அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம், குர்திஸ் ரீஜனில் பெருச தாக்குதல், இது எல்லாமே நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஜுலானி அரசாங்கம் செயல்பாடு, அல் சாரானுடைய செயல்பாடு பிடிக்கல இஸ்ரேலுக்கு. அதனால் எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கடைசியில் உங்களுக்கே வேட்டு வச்சிட போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காக்கிட்டையும் லைட்டாக சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா நம்ம பையன்தான் வெளியே போக மாட்டார், கூப்பிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறேன் போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்க தரப்பில். அதனால் துருக்கி சமாதானப்படுத்தி இது எந்த அளவுக்கு இந்த பக்கம் கொண்டு வராங்க, அதை பொறுத்து தான் வருகின்ற நாட்களில் சிரியா அமைய போகிறது. இல்லை என்றால் சிரியா மீதும் பலமாக அட்டாக் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. சரி, இப்போ பங்களாதேஷ் என்ன, ஏன் நம்மக்கிட்ட வந்து குய்யோ முய்யோன்னு கதறி கெஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னா, 1996 இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, பங்களாதேஷுக்கு வந்து ஃபரோக்கா வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு, இந்த ஃபரோக்கா வாட்டர் ட்ரீட்டியில் 30K அதாவது கன அடிகள் வந்து நம்ம வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் 30 வருஷத்துக்கு 1996 கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி சமயத்தில். இப்போ 2026 ஜனவரி பிப்ரவரி வருகிறது. அப்போ 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. 30 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் புதிய அக்ரிமெண்ட் போட்டால் தான் நம்ம பங்களாதேஷுக்கு தண்ணி விடணும். இல்லை என்றால் தண்ணி விட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பங்களாதேஷ் என்ன கேட்குறது என்றால், ஐயா ஏதாவது என்னை சொல்லி இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் ஐயா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
பட் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துமா நடத்தாதா அப்படின்றது நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றதை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இழுத்து பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை விடுறாங்களான்றது நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் இந்தியா அக்ரிமெண்ட் போட்டால் மட்டும்தான் இங்கேருந்து தண்ணி போகும். ஸோ பங்களாதேஷுக்கான இந்த ஃபரோக்கா வாட்டர் ட்ரீட்டியை ஆல்மோஸ்ட் இந்தியா ஹோல்டு பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் நான். அதனால் பார்க்கலாம். இனியும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நாங்கள் பணம் அனுப்பினா தான் இந்தியாக்காரங்களால் வாழ முடியும், இல்லை வாழவே முடியாதுன்ற மாதிரிலாம் யாராவது வசனம் விட்டாங்கன்னா டேய் கூப்பிட்டு தலைமையிலே தட்ட வேண்டியது தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அது மாதிரி இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் நம்ம. ஸோ அது இன்னொரு விஷயம், அங்கே ஒரு பங்களாதேஷில் ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தர் இருந்து போனார். அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு ஜெய்சங்கர் அவர்கள் நாளைக்கு பங்களாதேஷ் போகிறத கேள்விப்பட்டேன் நான். அது உறுதி பண்ணாமல் என்ன தகவல் வரல. சப்போஸ் ஜெய்சங்கர் அவர்கள் பங்களாதேஷ் போனாலும் என்ன மாதிரியான விவகாரங்கள் நடக்கும்ன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.